அன்பான நாமத்துல நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை தேவனுடைய ஆலயத்திலே எனக்கு பார்க்கும்படி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க தேவனுடைய ஆலயத்துல இருக்கும்படி? Amen. There is joy in the house of God. Amen. Thank you, ஐயா. There is joy in the presence of God. Amen. Hallelujah, church. Hallelujah. Hallelujah, church. Hallelujah. தேவனே, நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாயா? அவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. நம்முடைய குடும்பங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய திருமண வாழ்க்கைகளை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற எல்லா காரியங்களும் அப்படியாக தேவன் காக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. அது மாற்றமில்ல. தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 121 அதிகாரம் ரெபெக்கா 5வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டிருக்கிறது, அவர் நம்முடைய வலது பரிசுத்தல தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார் சொல்லி. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. Amen. அப்ப தேவன் உங்களை காக்கிற தேவன் மாற்றமில்ல. ஆனாலும் at your right hand he is your protective shade. Hallelujah, church. You're supposed to be excited. Hallelujah. Yes or no, church? I'm not talking ஒரு சாதாரண மனிதனை குறித்து நான் பேசவில்லை. ஆனா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவனை குறித்து, உங்களையும் என்னையும் படைத்த அந்த உயர்ந்த சர்வ வல்லவர் ஜீவனுள்ள தேவன் உங்களையும் என்னையும் அப்படியாக அவருடைய மகன் மகளாக தெரிந்து கொண்ட தேவனை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வலது பரிசுத்துல நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன் சொல்லுகிற தேவன். ஆமென். ஐயா, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீங்களும் நானும் அப்படியாக நிலைத்து கொண்டு இருக்கிற தேவன் தெரியுமாயா? அவருடைய நாமத்தை சொல்லி விசுவாசமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என் அப்பா என்னோட இருக்கிறார் சொல்லி என் நம்பிக்கை நங்குறவான் சொல்லி வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற தெரியுமாயா? அவர் ஒருபோதும் அப்படியாக தூங்குகிறவரும் இல்லை, உறங்குகிறவரும் இல்லை. சப்பா, நான் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதாங்க? எவ்வளவுக்கு எவ்வளவு லண்டன் பாஸ்டர், கேரளா பாஸ்டர்லாம் கத்தி கத்தி ஆமேன்னு சொல்லி பயங்கரமா கை தட்டுறீங்களோ, அப்படி உங்களோட வாரம் கத்திக்கிட்டு இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கும் ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா சர்ச். ஐயா, உங்களுடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிற தேவனும் இல்லை. சோ அவர் உறங்கவும் தூங்கவும் இல்லாத நேரத்துல நீங்க சபையில உறங்கவும் தூங்க கூடாது. அது மாற்றம் இல்லையா? அவருடைய பிள்ளைகளை தேவன் கமலமா தேவன் ஒருபோதும் தேவன் தள்ளாட விட மாட்டார். God will never allow his children to be moved. Amen. இப்ப எல்லாம் நான் சொன்னது என் சொந்த வார்த்தை இல்லையா? ஆனா தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டிருக்குது. சங்கீதம் 121 3 4 5 போட்டிருக்குது வசனங்கள். ஆமென். ஆமென் சர்ச். ஐயா, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன் மாற்றம் இல்ல. உங்களுக்கு வலது பரிசுத்தல நிழலாக இருக்கிறவர் மாற்றம் இல்ல. அவர் தூங்குகிறவர் உறங்காதவர் மாற்றம் இல்ல. நீங்களும் நானும் தள்ளாடவ இருக்கு பாதுகாக்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனா நீங்களும் நானும் அப்படியாக சேவிக்கிற தேவன், நீங்களும் நானும் அப்படியாக நம்பி இருக்கிற தேவன், நீங்களும் நானும் நேசிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட தேவன் ஐயா? அவர் சோர்ந்து போகுவதும் இல்லை, அவர் இளைப்பாடுவதும் இல்லை. தேவனை வாழ்க்கிறது. Amen. He is a God who does not grow tired or weary. நம்ம மனிதர்களை போல அவர் தேவன் சோர்ந்து போகிற தேவன் இல்லை, தேவன் இளைப்பாடுகிற ஆளுகிற தேவன் அல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? He does not grow tired or he does not grow weary. ஆனாலும் ஏசாயா 48வது அதிகாரம்
ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தின்படி நாம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, எப்படிப்பட்ட தேவன் ஐயா? பலன் இல்லாதவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவன் அவருடைய சத்துவத்தினால தேவன் பெருக பண்ணுவார். Amen. He is the God who gives power to the weak and increases strength and might to those who are weak. புரியுதாங்க? அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கா அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 28-29. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, கேக்குறீங்களா? சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பாறுவதும் இல்லை. அஜான் இளைப்பாறுவதும் இல்லை. அப்புறம் இதை நீ அறிவாயோ? இது நீங்க அறிவாயோ? Have you heard of it, church? Listen to the word of God today. Amen. அப்புறம் இதை நீ கேட்டதில்லையோ? இது நீங்க கேட்டதில்லையா? அப்புறம் அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நாம் தேவனுடைய ஞானம், அறிவு, அவருடைய சிந்தனைகள், அவருடைய நினைவுகள் யாவற்றும் எல்லாத்தையும் குறித்து யாருனாலையும் ஆராய முடியாது. ஆமென். அவர் அப்படிப்பட்ட உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அப்புறம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, பக்கத்துல சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya church. ஐயா, இன்னைக்கு எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்துல, எந்த நிலையில நம்ம வாழ்க்கையில நம்ம காணப்படுகிறோம்? Today church, would you allow God to strengthen which that is weak in our lives? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Would you allow God to strengthen you with his new strength? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Wherever, would you allow God to empower you with his power? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறீங்களா? ஐயா, நீங்க பலனுக்கோ சத்துவத்துக்கோ இது எல்லாமே வேற வேற இடத்துல சமாதானங்களை தேடிக்கொண்டு இருக்கலாம். அங்கே நீங்க அப்படியாக தேடி அலை மோதி கொண்டு இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டிருக்கிறது. சங்கீதம் 29வது அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தர் தாமே தமது ஜனங்களுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் தான் தமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? அப்ப எப்படி தட்டுறீங்க? உங்க ஆண்டவர் யாரையா? உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் செய்திருக்கிறார், அதை கொஞ்சம் நினைத்து அவருக்கு தட்டுங்க. ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எங்க எங்க பலன் இல்லாம இருக்கிறோமோ, எங்க எங்க சத்துவம் இல்லாம இருக்கிறோமோ, எங்க எங்க சோர்ந்து போய் இருக்கிறோமோ, இல்ல நம்மளுடைய மனநிலையாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கிற துக்கங்களாக இருக்கலாம், உள் மனதிலையோ இல்ல வெளித்தோற்றத்திலேயோ நம்மளுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற காயங்களாக இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? கவலைகளாக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், நொறுங்குண்ட இருதயமாக இருக்கலாம், ஏதோ பக்கத்துல கூட சொல்ல முடியாத பார்க்காத கண்ணீர்களாக இருக்கலாம். அவைகள் என்னவாக இருக்குது? இன்னைக்கு நாம் தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்துல நீங்க பலவீனமாக இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அப்படியாக சத்துவம் இல்லாத போல நீங்கள் காணப்படுகிறீங்களோ, அது உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம்.
ஆமாவா இல்லையா? உங்க பிள்ளைகளை வலித்து எடுக்கிறதுல இருக்கலாம், உங்களோட திருமண வாழ்க்கையில இருக்கலாம், உங்களோட கணவன் மனைவியோட உறவுல இருக்கலாம், ஆமாவா இல்லையா? இல்ல உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், சிந்தையில ஒரு போராட்டமாக இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அவருடைய சத்துவத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பலத்தினால தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாற்றமில்ல, ஆண்டவர் உங்களை அவருடைய பலத்தினாலையும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. God is a God who blesses us with His strength and His peace, church. Amen. இப்படி உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? அப்படியே எந்தெந்த பகுதியில் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும், அந்த காரியங்களை அப்படியாக தேவன் கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் ஆண்டவரே, நான் சத்துவம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, இந்த விஷயத்துல ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் பலம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, நீங்க பலப்படுத்த. It's between you and God. Why you can't see? என் பிள்ளைதான், என் பிள்ளைகிட்ட ஜோக்கடிக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஆமா இல்லையா? உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த ரீதியில் ஆண்டவரே என் சத்துவத்தை நான் பலவீனமாக இருக்கிறேன் ஆண்டவரே, மனபலன் இழந்து இருக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சத்துவத்தினால் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க தகவலை சொல்லுவோமா? All over this place. Amen, church. Amen, church. No one else. உங்க கண்களை நீங்கள் திறக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? Hallelujah, church. Hallelujah, church. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய தேவனும் என் தேவனும் அப்படியாக அவருடைய பலத்தினால மாற்றும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன் இல்ல, அவருடைய சத்துவத்தினால மாற்றும் நம்மளை அப்படியாக பெருகப்படுகிற தேவன் அல்ல, அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவருடைய சமாதானத்தினால நிரப்புகிற தேவன் மாற்றும் இல்ல. ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது. தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார். God is giving us an invitation of love, church. Amen. என்ன invitation of love னா என்ன? அன்பின் அழைப்புனா அவருடைய இருதயத்தை திறந்து அவருடைய கரங்களை திறந்து, ஐயா நான் ஏற்கனவே பல வாரங்களாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நம்ம முதலாவது தேவனை நேசிப்பவர்கள் இல்ல, அவர் தான் நம்மளை நேசித்த தேவனாக இருக்கிறார். அவர் தான் நம்மை தேடி வந்த அன்பு ரட்சகராக இருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தகப்பனார். அவர் அவருடைய வார்த்தையில மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், come to me. எவ்வளவு அழகான ஒரு அழைப்பு, எவ்வளவு அன்பான ஒரு அழைப்பு. தேவன் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே போய் எங்கேயாவது உன் வேலையை பார்த்துட்டு சொன்னாரா? உனக்கெல்லாம் என் பக்கத்துல இடம் இல்லைன்னு தேவன் சொன்னாராயா? இல்ல. உதறி தள்ளினாராயா? இல்ல தானே வாணிக்கா? மனுஷன் செய்வாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறப்ப தினைக்கும் ஒருத்தவங்க பேசி பாருங்க, 5வது நாள்ல அவங்களுக்கு உங்க மேல ஐயோ ஆமாவா இல்லையா? ஆனா உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள் தேவன் சொல்றார். இந்த அழைப்பு எல்லாருக்குமே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதலை தருவேன் தேவன் சொல்கிறார். எவ்வளவு அழகான ஒரு இன்விடேஷன் ஆஃப் லவ். ஆமென். அப்ப ஐயா, இன்னைக்கு நீங்க என்ன சுமையை நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? அது பாவமாக கூட இருக்கலாம், அது ஏதோ காரணத்தினால நீங்க கடந்து போன அவமானங்களா கூட இருக்கலாம், இல்ல வெட்கங்களா கூட இருக்கலாம். ஆமாவா இல்லையா? எவ்வளவு நாளைக்கு ஐயா நீங்க அந்த வருத்தப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க
நீங்க அமர்ந்து கொண்டு இருந்து அந்த நிலையிலே உங்க வாழ்க்கையில புதிய பலன் இல்லாம நீங்க முன்னோக்கி போகாம நீங்க நிற்க போகிறீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச்? இன்னைக்கு ஆண்டவர் ஐயா ஆண்டவர் கம் சொல்லும் பொழுது பக்கத்துல சொல்லி தட்டி சொல்லுங்க, கம் கம் டு மீ சொல்லுகிறார். ஆமென். என்னிடத்தில் வாருங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஐயா இன்னைக்கு நீங்களும் நானும் அம்மாவுடைய லாரன்ஸ் தேவனுடைய you can come boldly to the throne of grace to obtain mercy in time of need. நான் சொல்லலையா தேவனுடைய வார்த்தையில தேசிகமா எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல போயிருக்கு. ஆமென். ஆதலால் என்னது? இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாக கிருபசன தண்டையிலே சேர கடவுள் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. கரெக்டாக்கா? அந்த வசனத்தை படிங்க. ஆதலால் நல்லா கேளுங்க. say come boldly. நாம் இரக்கத்தை பெறவும். எல்லாரும் எந்த உலகத்துல இருக்கிறீங்க? வீட்டுல நீ போய் பிரியாணி சாப்பிடலாம். எந்த பிரியாணி சாப்பிடலாம்? கோழி பிரியாணியா இறைச்சி பிரியாணியா யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஐயா? ஓ அந்த வீட்டுல தீபாவளி ஓப்பன் ஹவுஸ் கூப்பிட்டுருக்காங்க, சீக்கிரமா நம்ம போகணும். பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சாங்க. அங்கே பாஸ்டர் சீக்கிரம் ஆமா வாரியா ஐயா? யார் உங்களுக்கு அன்பின் அழைப்பு கொடுக்கிறா? தேவன். இன்னைக்கு நீங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? உங்களோட தேவன் காக்கிற தேவன் மாற்றம் இல்லை, பலத்தை சத்துவத்தை கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு அன்பின் அழைப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் அழைப்பு தேவன் கொடுக்கும் போது நீங்களும் நானும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? What is our response today? Today the Lord says come boldly. அக்கா இப்ப படிக்க சத்தம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை சொல்லுங்க. சொல்லுங்க. சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் உங்க சொந்த பலத்துல இல்ல சாமுவேல், ஆமாவாலியா? சொந்த ஞானத்துல இல்ல, ஆமாவாலியா? சொந்த தாய்மையில இல்ல, ஆனா தேவனுடைய கிருபை ஐயா. இன்னைக்கு தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். The grace of God is sufficient for you. தமிழ்ல வந்து வளரிட்டு சொல்றேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? படிங்கக்கா. தைரியமாய் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. தைரியமாய். உங்க நெஞ்சை தட்டி சொல்லுங்க. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவுள் வாங்க. என்னது? Come boldly to the presence of God. Come boldly to Jesus. Because his heart is open. His heart is drawing you close to him in love. Amen. மறந்துடாதீ. ஜெரமாயா 31 verse 3ல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, ஆம் நான் உன்னை என் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறேன் தேவனே வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் தேவன் சொல்லுகிறார். நான் அழைத்துக் கொள்கிறேன் தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? God is saying I'm drawing you with an everlasting love, a love that cannot fail us. உலகத்தின் அன்பை போல, மனிதர்களின் அன்பு போல மாயமான அன்பு கிடையாது. புரியுதா என்ன சொல்றேன்? Whoever sits here will become the புரியுதாங்க? மாயமான அன்பு கிடையாது தேவனுடைய அன்பு. ஆனா அவர் மாற்றமே நிரந்தரமானவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா காலத்திலும் கண்ணகி எல்லா நேரங்களிலும் தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார், நேசமானவர். புரியுதாங்க என்ன சொல்றேன்?
தைரியமாக நீங்க வரலாம். அது மாத்திரம் தேவன் சொல்லுகிறார், He is a very very present help in time of your need, in the day of your trouble. Amen. கர்த்தர் நம்மளுடைய அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்துல அனுகூலமாய் துணையும் மாணவராக இருக்கிறார். தமிழ் பைபிள்ல துணைன்னு போட்டிருக்கிறது. That means you're never alone. God's always going to be there. The English Bibleல போட்டிருக்கிறது present help. Past help மாற்றமில்லை. Present help. Present நான் சொல்லுங்க, now சொல்லுங்க. Now. இப்போ சகாயம் செய்யும் தேவன் அவர் ஐயா. இப்போ நீங்க என்ன கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு உங்களுடைய ஆபத்து நாட்களில், விழுந்து இருக்கிற நாட்களில், எழுந்திருக்க முடியாத நாட்களில், சோர்ந்து போயிருக்கிற நாட்களில், காயமாக இருக்கிற நாட்களில், பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற நாட்களில், சந்தோஷமாகவும் இருக்கிற நாட்களில், எல்லா நாட்களிலும் தேவன் உங்களுக்கு துணை உள்ளவர். துணை அப்படி எடுத்துறீங்க, துணையாக நிற்கிறார். Amen. Very present help. Now God is here with me. புரியுதாங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த வசனத்திலே உங்களுக்கு தெரியணும், என்னோட ரெஃப்யூஜ் அவரு, என்னுடைய பாதுகாப்பு, என்னோட உயர்ந்த அடைக்கலம்னா அவரை மீறி, அவரை தாண்டி, அவருடைய அதிகாரத்துக்கு மேலாக, அவருடைய வல்லமைக்கு மேலாக, அவருடைய தயவுக்கு மேலாக, அவருடைய நாமத்துக்கு மேலாக, அவருடைய பலனுக்கு மேலாக, அவருடைய வல்லமைக்கு மேலாக எதுவும் தாண்டி வந்து உங்களை சீண்ட முடியாது, உங்களை தொடவும் முடியாது. ஏன்னா நீங்க அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் தான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நம்ம 24 மணி நேரம் பைனாகுலர்ஸ் வச்சு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? But I always advise this to parents when I talk to them. ஆமாவா இல்லையா? நம்மளோட ஜெபத்திலிருந்து பிள்ளைங்க ஓடவே முடியாது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? நம்ம கைக்கு மீறி நடக்கிற மாதிரி பிள்ளைகள் இருக்கலாம். இல்ல நம்மளுடைய கவலைகள், துக்கங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். ஆனா ஒரு காரியங்கள் எதுக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்கயா. ஆமென். ஜெபிங்க. கேட்க மாட்டாங்களா? ஜெபிங்க. மனசு வந்து கல்லு மாதிரி வச்சிருக்கிறாங்களா? ஜெபிங்க. மூஞ்சை இழுத்துக்கிட்டு போறாங்க வீட்டுல, ஜெபிங்க. எப்படி ஆமாவாடியா? உங்களுடைய ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நீதிமானுடைய ஜெபம் நீதிமானுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. The prayer of a righteous person is powerful. ஆமாவாடியா? பிள்ளைகள் உங்களுடைய ஜெபத்திலிருந்து ஓடவே முடியாது. என்ன அர்த்தம்னா தேவனுடைய கரத்திலிருந்து ஓடவே முடியாது. Amen. Amen. So parents ஜெபத்துல தரித்து இருங்கள். Future parents ஜெபத்துல தரித்து இருங்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? இதுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பேரண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுப்போம். கை தட்டுங்க எல்லாரும். சரி பாருங்களேன், 3 பேர் தான் தட்டுறாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் இப்போ எந்த நேரத்துக்கு தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், நம்மளுடைய பலனாக இருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, நம்ம சொந்த எதிர்காலத்திலையும், நம்ம சொந்த வாழ்க்கையில எல்லாமே
God is our very present help. Hallelujah church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா புரியுதாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no church? பாருங்க தேவன் உங்களுக்கு ஒரு அன்பின் அழைப்பு கொடுக்கும்போது the response is in our hands. ஆமாவா திருசி? என்னது? ரெஸ்பான்ஸ் வந்து யார் கையில இருக்குது? நம்மளுடைய கரத்துல இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபை ஸ்தானத்துக்கு நம்ம அவருடைய பிரசன்னத்துக்கு தேவன் அழைக்கும் போது அன்போட நம்ம தைரியமாக நம்ம வரலாம். ஆமா வரையா? ஆனா சும்மா வருகிறது மாற்றம் இல்ல. சொல்லுங்க சும்மா வருகிறது மாற்றம் இல்ல. ஆமென். இன்னைக்கு தேவன் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு என்னத்தை சுமக்கிறவங்க என்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் என்ன சொன்னாரு? நான் வாயா வா வாமா வா. குடும்பத்தை நடத்த கஷ்டமா இருக்கா? வாயா வா. வேலை இடத்துல ஒரே போராட்டமா வா. ஆமாவா இல்லையா? வியாதியின் போராட்டம் ஐயா என்கிட்ட வா. தேவன் சொல்லுகிறார் வரும்போது அத அவர்கிட்ட கொடுங்க ஐயா. அவர் சொல்றார் நான் உனக்கு அந்த இந்த உலகம் தர முடியாத அந்த பலன், அந்த கிருபை, அந்த சத்துவம், அந்த இளைப்பாறுதல் நான் உனக்கு கொடுப்பேன். அந்த சமாதானம் நான் உனக்கு கொடுப்பேன் தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். ஆமென் சர்ச். அப்ப ஐயா தேவன் மகா ஆறுதலின் தேவனாக இருக்கிறான்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. யாருக்கு விசுவாசமே இல்ல? நல்ல வேளை ஆமென் சொல்லுங்க. He is the God of all. He is the God of all. பார்த்து முடிச்சிருக்கீங்க, நல்லா முடிச்சிருக்கீங்க. He is the God of all comfort. He is the God of all grace. இந்த தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அவர் மகா பொருந்திய கிருபையின் உள்ள தேவனாக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அவர் சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஐயா நீங்க இன்னைக்கு தைரியமாக அவருடைய பிரசன்னத்துக்கு அப்பா கிட்ட நீங்கள் நெருங்கும் பொழுது ஐயா அவர் உங்ககிட்ட நெருங்கிதான் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறாரு? உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை கேர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சில நேரங்கள் நம்ம ஃபீல் பண்ணுவோம் தான் நான் அவங்களெல்லாம் கேர் பண்ண யாருமே இல்லை, நான்லாம் 3 நாளைக்கு காணாம போனா கூட யாரும் ஃபோன் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்றீங்களா? இங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு 50 பேருக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் as a pastor. Oh, my voice louder கேட்டுச்சா? பாருங்க, sometimes you send people good morning, you update people, and then you see nobody reply you good morning back, and then you go through your 50 chats, nobody replied you. You're thinking, what am I living? You're not even worthy of a good morning. ஏன்னா good morning சொன்னா அம்மா நம்ம அவங்களோட தரலாம் உடைச்சிடுற மாதிரி நம்மகிட்ட. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? How have you felt that before? சில நேரம் நம்ம டெக்ஸ்ட் பண்ண சில பேர் நம்மளுக்கு 1 வாரம் சென்று ரிப்ளை பண்ணுவோம், இல்லாட்டி 3 நாள் சென்று. ஆனா நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா போன் கையிலே தான் இருக்கும், உங்ககிட்ட இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஏசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Sometimes you have you realize சில உறவுகளை நம்ம தான் தேடி தேடி போற மாதிரி இருக்கும், நம்ம தான் அன்பு செய்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம தான் கொட்டுக்கிற மாதிரி இருக்கும், வாரி வாரி கொட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 2-3 வாரம் அமைதியா இருந்து பாருங்களேன், யாருமே தேட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. You can be a cry to be a pastor. You just wait for 3-4. Nobody actually really all those people நம்ம கொட்டுக்கறானி they will not தேடுறானிங்க. You understand or not? You understand? Most of the time people look for us when they expect something from us, to do something for them.
புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பட் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உண்மையாக விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சோ என்ன சொன்ன? தைரியமாக அவருடைய கிருபை. ஆமாலே குமாரன் ஐயா, கிருபை ஸ்தானத்துக்கு வருது மாற்றம் ஏற்றம் ஐயா. அவர் அன்பு செய்கிறவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு, therefore cast your cares upon him. சோ உங்களுடைய என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை ஸ்தானத்துக்கு தைரியமா வருகிறது மாற்றம் இல்ல. ஆனா நெருக்கி கொண்டு இருக்கிறது தெரியுமா? நம்மளுடைய இருதயத்துல கொசு மருந்து மாதிரி நம்ம சிந்தையில நோய் நோய் நோயின்னு. நீங்க கடந்து போக மாட்டீங்களா ஐயா? அக்கா நீங்க கடந்து போக மாட்டீங்களா? போறோம் தானே. அது எல்லாமே தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை பார்த்து கொள்வார். அக்கா அது 1 பேதுரு 5வது வசனம் 7வது வசனத்தை 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படி. How many of you following me? Yes. 5:7. நான் ஞாபகம் வச்சிருந்தேன், இப்ப மறந்துட்டேன் வசனம். தமிழ்ல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நீங்க உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய துக்கங்கள், அவமானங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், காயங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அவர் மேல வைக்கும் பொழுது ஐயா, அவர் உங்களை உதறி தள்ளுகிற தேவன் அல்ல, ஆனா தாங்குகிற தேவனாக இருக்கிறார். தாங்குகிற தேவனாக இருக்கிறார். புரியுங்க குமாரன்? இப்ப நீங்க நின்னுடும் ரெபெக்கா உங்களை தூக்க சொன்னா நீங்க தாங்குவீங்க தானே? ரெபெக்கா அப்படி ஆமாவா இல்லையா? ஆனா எவ்வளவு நேரம் தாங்குவீங்க? அவங்க வாய்ஸ் சொல்றாங்க, அவர் விட்டுருவாரு கீழே. உண்மைதானே? தூக்கிட்டு விட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? மேபி ஃபார் சம் டைம் அவர் தாங்க முடியும், இருதயத்துல தாங்கி கொள்றாரு. ஐ நோ. ஆமாவா இல்லையா? லாரன்ஸ் சொல்றாரு இருதயமே வெயிட் ஆயிருமா? ஆமாவா இல்லையா? எஸ் நோ. பாருங்க, மனிதர்கள் ஒரு நிலை வரைக்கும் நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில அன்பானவர்கள், நேசமானவர்கள், வந்தவர்கள், போனவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளை தாங்கி கொண்டவர்கள் இருக்கிறாங்க தான். ஆனா தேவனை போல் யாரும் நம்மளை தாங்க முடியாது. ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ. நீங்க அவர் மேல அதை வைக்கும் பொழுது அதான் தேவன் சொல்றார், நான் உனக்கு என் நிலைப்பாடுகளை நான் கொடுப்பேன். சும்மா ஆண்டவர் நாக்கலாமா? நம்மள கூப்பிட வாயா என்கிட்ட ஆண்டர் சொல்லு. சும்மா ஆண்டர் கூப்பிடலையா? என்னது? சும்மா ஆண்டர் கூப்பிடல. ஆனாலும் உங்ககிட்ட இந்த தேவன் நீங்க என்ன சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களே தன்னை தானே அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய அன்பினால தேவன் உங்களை நிரப்பும். அவருடைய பலத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால நீங்க அவரோட நெருங்கி இருக்கும் போது, நீங்க அவரை ஆராதிக்கும் போதும் சரி, நீங்க வேதத்தை படிக்கும் போதும் சரி, அவரை நீங்க துதிக்கும் போதும் சரி, என்ன இருந்தாலும் நீங்க நெருங்கி வண்ணமாக தேவனோட நீங்கள் இடைப்படும் போது தேவன் அப்படியாக அவருடைய பலத்தை தேவன் அவருடைய இடைப்பாடுகளை கொடுப்பாரு. நீங்க உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைக்கும் போது உங்களை தாங்குகிற தேவன் மாற்றம் இல்லை ஐயா, சுமக்குகிற தேவன் மாற்றம் இல்லை, ஆனா உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேசிகமா என்ன செய்வாரு? ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? The Bible says in Psalms chapter 55 verse 22, Amos, cast your burdens on the Lord and he shall sustain you. நீதிமான தேவன் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார்.
ஆமென். நீங்க எத்தனை பேர் நீதிமானாக இருக்கிறீங்க? கரத்தை தூக்குங்க பாப்போம். யார் வைத்துக்க மாட்டீங்க? உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நீங்க யாருங்க? எத்தனை பேர் நீதிமானாக இருக்கிறீங்க? ஐயா கிறிஸ்துவுக்குள் நீங்க நீதிமான். தேவன் அவருடைய ரத்தத்தினால உங்களை மீட்டெடுத்த தேவன். சிலுவையில அவர் உங்களுக்காக ஜீவனை பணைய வைத்த தேவன். ஆமென். எத்தனை பேர் இங்க நீதிமானாக இருக்கிறீங்க? கரத்தை தூக்குங்க பாப்போம். இன்னைக்கு நீங்கள் அவரே நம்பி இருக்கிற வேலையில, அவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கிற வேலையில தேவன் ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார். Amen. The Bible says he shall never என்னது never permit என்ன தெரியுமா? அவர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரா? நீங்க கடந்து போகிற அது எவ்வளவு பெரிய மதிலாக இருக்கலாம், எப்படிப்பட்ட செங்கடலாக கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட யோர்தான் நதியா கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியா இருக்கலாம், ஆழமான தண்ணீர்களாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம். ஐயா நீங்க என்ன கடந்து போனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கும் போது, கர்த்தர் உங்களை காக்கிற தேவனாக இருக்கும் போது, நீங்க அவருடைய அன்பின் அழைப்புக்குள் நீங்கள் அப்படியே நிலைத்திருக்கும் பொழுது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது உங்களை அப்படியே தள்ளாடி விழுவ வைக்கிறதுக்கு. Because God will never permit you to be moved. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். அந்த வசனத்தை படிங்க. யாருக்கு புரியல? Psalms 55 verse 22. தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியிலே இறக்க பண்ணுவீர். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். நான் கையில விட்டேன் படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன்னுடைய பாரத்தை ஐயா எல்லாம் பாருங்க. இப்பதான் நல்ல தீவிரமா வைத்து படிக்கிறீங்க. ஓகே. கர்த்தர் மேல் இன்னைக்கு என்ன சுமந்து கொண்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? அது மறைவாக இருக்கலாம், தெரியாம இருக்கலாம் யாருக்கும். உங்களோட இருதயத்துல, உங்களோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யாரோ ஏதோ என்ன சுமந்து கொண்டிருக்கீங்க? கரத்தை நான் பார்க்கலாமா? உண்மையை சொல்றவங்களுக்கு நன்றி. அதெல்லாம் சுமந்தீங்கன்னா சுமக்கலையா? சுமக்கிறீங்க தானே? சுமக்கிறனால கை தூக்க முடியா? குட் மெத்தஃபார். ஓகே, ஆமாவா இல்லையா? நீங்க இன்னைக்கு என்ன சுமந்து கொண்டிருக்கீங்க? அக்கா வசனத்தை படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்னத்தை வைத்து வைங்க? கொடுங்க ஐயா அவர்கிட்ட. இன்னைக்கு இங்க இருந்து நீங்க போகும்போது கிறிஸ்து இயேசுனால ஒரு புதிய பலத்தினால இடை கட்டப்பட்டு அவருடைய பரிபூர்ண சமாதானத்தினால நீங்க வீட்டுக்கு புறப்பட்டு போவீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? ஹalleluya சர்ச். அந்த ஒரு பாட்டு இருக்கு தெரியுமாயா? என்னது? என்ன அல்ல வேற ஒரு பாட்டு படிக்கிறீங்க? நிறைய பாட்டு இருக்கோ. என்ன பாட்டு? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சத்தமா கலங்கி தவிக்காதே. சத்தமா படிங்கயா. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நித்தமும் காத்து நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். ஆமென். ஆண்டவர் கரத்தை தட்டுங்களா? எவ்வளவு அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க. வசனம்
based on the word of God. Amen. ஐயா நம் தேவன் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். நம் தேவன் சர்வவல்ல தேவனாக இருக்கிறார். Hallelujah church. Hallelujah church. புரியுதா நான் என்ன சொல்றேனே? ஆமென். எதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ஏத்துறீங்க? புரியுதா நான் என்ன சொல்றேனே? Yes or no? இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? நம் தேவன் அப்படியாக நம்மளுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இலைப்படும் இல்லைன்னு சொல்கிறது. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? தேவன் நம்மளுக்கு அவருடைய பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? சத்துவத்தை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது என்ன சொன்னேன்? நோட்ஸ் எடுத்தவங்களா உளுந்தவங்க எடுத்துக்கணும் சொல்லுங்க. அது ரெண்டாவது இல்ல. எது ரெண்டாவது? Amen. Yes, but what is that? ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? தேவன் நம்மளுக்கு ஒரு அன்பின் அழைப்பை தேவன் கொடுக்கிறார். நீங்க தைரியமாக தேவன் உடைய பிரசனத்துக்கு, சிங்காசனத்துக்கு, அவரோட நெருங்கிறதுக்கு நீங்க வரலாம். Amen. He is a very present help in time of need. மூன்றாவது காரியம் நான் சொன்னேன், தேவன் அவருடைய அன்பின் அழைப்பை கொடுக்கும் போது அங்க ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போது நீங்க தைரியமாக வந்து உங்களுடைய நீங்க சுமந்து இருக்கிற காரியங்கள் தேவனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் சொன்னேன். I say cast your cares upon him and he will take care of you. He will sustain you. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no church? நீங்க எத்தனை பேர் தேவன் உங்களுடைய உள்ளத்துல பேசினா நான் பார்க்கலாமா? Amen. இதுக்கு ஒரு ரெண்டாவது பாகம் இருக்குது. நான் தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போதிப்பேன். Alright. ஆயத்தத்தோட அடுத்த வாரம் நம்மளுடைய கம்யூனியன் சர்வீஸ்க்கு வாங்க. இந்த மெசேஜை தொடர்ந்து உங்க மத்தியில நான் போதிப்பேன். Amen. Hallelujah. Alright, because today we are finished PM. They are having an event today. Alright, they say they're coming in at 7:10. புரியுதாங்க? ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை நம்ம தட்டுவோமா? Come on, ஆண்டவர் இயேசுக்கு ஒரு நல்ல கரத்தை தட்டுங்க ஐயா. இன்னைக்கு மன தைரியத்தோட, புதிய பலத்தோட, பூரண சமாதானத்தோட நீங்கள் இன்னைக்கு வீடு திரும்புங்க. புரியுதாங்க? எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? Just lift up your hands to Jesus all over this place.